ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 10 இறை திருவசனங்கள் 22 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவிலின் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றுகளாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நற்செய்தியினுடைய பின்புலத்தை பார்த்தோம் என்றால், யூதர்கள் ஆண்டவரை வந்து கேட்கிறாங்க, இன்னும் நாங்கள் எவ்வளவு காலம்தான் காத்திருக்கிறது, வேமா சொல்லுங்க, இல்லை ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்த அடையாளங்களே போதும், ஏன் என்னை பாடுபடுத்துகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் இன்னொன்று சொல்வார். அப்படி சொல்லி முடித்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கேட்கிற கேள்விகளை பார்க்கும்போது ஆண்டவர் சற்று விளக்கமாக பதில் சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இன்று நடக்கிறது. ஏன்னா யூதர்களை பொறுத்தவரையும் ஆண்டவர் அவர்களோடு சேர வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரை பொறுத்தவரையிலும் நீ என்னோடு சேரு என்று திட்டமிடக்கூடியவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு என் சார்பாக யார் இருக்கிறார் என்பதை விட ஆண்டவர் சார்பாக நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை குறிப்பிட்டு காட்டக்கூடியதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை எவர் நினைத்தாலும் பிரித்து கொண்டு போக முடியாது. ஏன்னா என் தந்தையினுடைய கையில் எவை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அவையும் என் கையிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நானும் என் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஒன்றாய் இருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்திலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம். இது இன்றைய நற்செய்தியினுடைய விளக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் அந்தோனியாருடைய விளக்கத்திற்கு வருவோம். நம்ம ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மெழுகுதிரி, ஊதுவத்தி, உப்பு, எண்ணெய், அப்புறம் வேற என்ன, மிளகு, இது எதற்கு நாம் கொடுக்கிறோம்? அந்தோனியாருக்கு அவர் குழம்பு வச்சு சாப்பிட்றா இருந்தால் மிளகு கொடுக்கலாம், இல்லை அடுப்பு வைக்க நேரம் இல்லை, விறகு இல்லை, தீப்பெட்டி வாங்க காசு இல்லைனா மெழுகுதிரியை பற்ற வச்சு நம்ம போகிறோம். எதற்காக நாம் இதை செய்கிறோம்? நல்லது. ஊதுபத்தி ஏன்னு தெரியல, மெழுகுதிரி ஏன்னு தெரியாது, உப்பு மிளகுலாம் சமையலுக்கு எடுத்துனா இங்கே தங்குறவங்கெல்லாம் இங்கேயே சமைச்சுக்கிறீங்களா? பரவாயில்ல, மளிகை சாமான் ஃப்ரீயாகவே வந்துடுது உங்களுக்கு, வாழ்த்துக்கள். கிடையாது. ஒளியாக வீசு என்பது மெழுகுதிரியினுடைய அடையாளம். ஊதுபத்தியை போல மனம் வீசு என்பது ஊதுபத்தினுடைய அடையாளம். மிளகு போல நோய் எதிர்ப்பு சக்தியாக, அதாவது பாவத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியாக நீ இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்பது போல உன் வாழ்வில் என்னாலும் உப்பில்லாமல் நீ வாழ்ந்து விடாதே, அதுதான் உனக்கு சத்து என்பதை நாம் அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது. அடுத்ததாக எண்ணெயை குறிப்பிடுகிறது. இந்த எண்ணெயை பூசினால் எப்படி என் பாவங்கள், என்னுடைய கரைகள் மாறுமோ, அதே போல நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஒளியாக வீச முடியும். ஊதுபத்தி போல நானும் மனம் வீச முடியும் என்பதுதான் இதனுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. இதற்கு முதல் காரணம் மருத்துவ குணம் கொண்டது என்பதை காட்டக்கூடியது. ஏன்னா ஒரு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு கயிறு கட்டுவாங்க, எலுமிச்சம்பழம் எடுப்பாங்க, அதை வாடையை பார்ப்பாங்க, ஊதுபத்தியை மூக்கில் காட்டுவாங்க. வாடை வந்துச்சுன்னா ஆள் பொழைச்சிக்கிறோன்னு அர்த்தம். அந்த ஊதுபத்தி வாடை வரலைன்னா ஆள் கோயிந்தான்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளுக்காக அன்றைய காலத்திலே கோவில் தான் மருத்துவமனை, மருத்துவமனை தான் கோவில் என்ற ஒரு பின்புலத்தினுடைய அடிப்படையில் பார்க்கப்பட்டதனால்
அது ஆண்டவருடைய இல்லமாக அது கருதப்பட்டு கொண்டிருந்தது. இன்று அந்தோனியாருக்கு நாம் செய்கிறோம் என்றால் இவைகளில் அந்தோனியா சிறந்து விளங்கியவர் என்பதை காட்டக்கூடியதாக அதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றுதான். நம்ம அதை நேர்த்திக்கடனாகவோ இல்லை அது ஒரு நேர்ச்சையாகவோ நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நான் எப்படி எழுந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறேனா? என் குடும்பத்தில் ஒளி வீசி கொண்டிருக்கிறேனா? என்னுடைய சமூகத்தில் ஒளி வீசுகிறேனா? இந்த நாட்டில் ஒளி வீசுகிறேனா? மனம் வீசுகிறேனா? நான் மிளகை போல என்னை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சிக்கல்களிலும் இருந்தும் நான் எதிர்கொண்டு நிற்கிறேனா? ஏன்னா மிளகு என்பது சத்துக்குரியது. சரிங்களா? புரியுதுல உங்களுக்கு? சரி சொல்றேன், ஒரு மருத்துவ குணம் சொல்றேன். மிளகு சாப்பிட்டீங்க அப்படின்னா உரைக்கணும். உரைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு குணமாக்கக்கூடிய நோய் தான் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு உரைக்கல அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல எங்கே போனாலும் உங்களுக்கு மருந்து இல்லைன்னு அர்த்தம். இதுதான் யதார்த்தமான உங்களுக்கான மருந்து. அது கேன்சரே இருந்தாலும் உரைச்சிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கான மருந்து இருக்குது என்பது பொருள். அந்த மிளகு உரைக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்திலேயே மருந்து இல்லாத ஒரு நோய் வந்திருக்கு என்பதன் பொருள். நீங்களும் விறுவிறுன்னு பூசையை முடிச்சுட்டு போய் வீட்டில் எடுக்கிற மிளகு எடுத்து கடிச்சுட்டு சாமி எனக்கு உரைக்கலை அப்படின்னு சொல்லிடாதீங்க. அது பப்பாளி விதையாக கூட இருக்கலாம். சரிங்களா? அது கலப்படங்களாக கூட இருக்கலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நாங்களும் மிளகு தானே சாப்பிட்டோம், உரைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரி, இதான் இதனுடைய பின்புலத்தில் தான் நம்ம அந்தோனியாருக்கோ இல்லை அன்னை மரியாளுக்கோ இல்லை பிறருக்கோ கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இவை நாம் கொடுக்கக்கூடிய அடையாளம், அர்த்தம். அந்தோனியார் நமக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன என்றால் கையிலே இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் தான். 1 திருவிவிலியம், 2 குழந்தை இயேசு, 3 லீலி மலர். திருவிவிலியம் வாசிக்கிறார், தனக்குள் ஒளியை ஏற்றுகிறார், எண்ணெயை ஊற்றுகிறார், பல இக்கட்டான சூழ்நிலையும் அதை எடுத்து துணிவோடு இருந்து வாழ்கிறார். அதனால தான் நம்ம மன்றாட்டு மாலை படிக்கும்போது கூட தப்பறை கொள்கைகளை சம்மட்டியால் அடித்தவர் என்று சொல்லுவோம். சம்மட்டினா என்ன? சம்மட்டினா வேற ஒன்றும் கிடையாது. ஆணி அடிக்கிறது பேர் சுத்தியல், இரும்பு அடிக்கிற பேர் சுத்தியல். இரும்பை உடைக்கிறதுக்கு பேர் தான் சம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பை நீங்க சுத்தியிலான உடைக்க முடியாது. இரும்பை உடைக்கக்கூடியதற்கு பேர் தான் அது சம்மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு போல உள்ள பாறைகளை உடைப்பதற்காக அது பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான். இப்ப அந்தோனியாரை தப்பறை கொள்கைகளின் சம்மட்டி என்றால் அன்றைய நாட்களில் 2 விதமான தப்பறை கொள்கைகள் இருந்தது. 1, ஆண்டவர் மீது நீ நம்பிக்கையை வைத்துக்கொள், என்ன தவறு வேணாலும் செய்து கொள், ஆண்டவர் உன்னை நோக்கி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் அந்தோனியார் தான் திருவிழித்துணை பின்புலத்தை எடுத்து கொடுக்கிறார். நீங்கள் என்னதான் செய்து என்னை ஆண்டவரே ஆண்டவரே என கத்தினாலும் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்ற ஒரு மேன்மை தன்மையோடு பதுவு அந்தோனியார் அந்த பதுவா நகரத்திலே எடுத்து உரைக்கிறார். நீங்கள் நம்பிக்கையில் மட்டுமல்ல செயல்பாடுகளிலும் இயேசுவுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் யாக்கோப்பு நூலிலே நம்ம பார்க்க யாக்கோப்பு சொல்றார், அழகா சொல்ற, விசுவாசம் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். செயல்பாடுக்கே கொண்டுட்டு வரல அப்படின்னா அது விசுவாசமா மட்டும்தான் இருக்கு அப்படின்னா செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கிறது. இப்ப எனக்குள் செயல்பட்டால் அது செயல்படுகிற விசுவாசம், செத்து போய் கிடந்துச்சுன்னா அது செத்த விசுவாசம் என நாமே 2 கூறுகளாக பிரித்து பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்தோனியாருடைய உள்ளத்திலே பார்த்தோம் என்றால் அவர் சம்மட்டியால் அடிக்கிறார்னு சொன்னோம். இது ஒரு கருத்துக்காக மட்டுமல்ல, 2வது ஒரு கருத்து இருக்கிறது. திரு அவை என்பது ஆண்டவருக்கு உகந்த, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவைதான் திரு அவை என்பது. இதற்குள் யாரு வேண்டுமானாலும் உள்ளே வரலாம், யாரு வேண்டுமானாலும் வெளியே போகலாம். இதனுடைய பின்புலம் யாரையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதல்ல, எதையும் உறுதியாக இது மட்டும்தான் என்று இறுதி வரை காத்து கொண்டிருப்பதல்ல. மாறாக போப்பாண்டவர் சொன்னது மாதிரிதான் 1962 ஓபன் த விண்டோ அப்படின்னு சொல்வார். நீங்கள் ஜன்னலை திறங்கள், புதிய காற்றுகள் உள்ளே வரட்டும், அதாவது புதிய புதிய சிந்தனைகள் உள்ளே வரட்டும் என அப்பொழுது இருந்த அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே அந்த போப்பாண்டவர் அழகாக சொல்லுகிறார். இதைத்தான் புதிய சிந்தனையாக அந்தோனியார் எடுத்துரைக்கிறார். ஒரு நேர பிரசங்கத்திற்கு மட்டுமே 30,000 மக்கள் வருகிறார்கள் என்றால் அவர் சிந்தித்து கொண்டிருந்த நேரம் அவ்வளவு நேரமாக இருந்தது. இன்று நான் உண்மையிலே சொல்றேன், உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு திருப்பலிக்கு வர்றீங்க அப்படின்னா பாடகர் குழுக்கள் நீங்க தயாரிச்சிருக்கிறீங்களா? இல்லை இங்கே தான் தயாரிக்கிறீங்களா? இங்கே தயாரிச்சிங்கன்னா திருவிருந்து பாட்டே 4 பாட்டு பாடுவீங்க. இதுதான் அந்தோனியார் அடித்த முதல் தப்பற கொள்கை. நீங்கள் ஒருவர் தயாரிக்கலை அப்படின்னா இங்கே மொத்தமும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நானும் என்னுடைய பிரசங்கத்துக்கு நான் தயாரிக்கலை அப்படின்னா மொத்தமும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்தோனியார் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை
தயாரிப்பு. அவர் தயாரித்ததனால்தான் அவருடைய மறைவுரை தொகுப்பையே காணவில்லை என்று கதறி கொண்டிருந்தார். பிறகுதான் கிடைக்கிறது. அவருடைய இருந்த பிடித்தமான ஒரு பழக்கம் என்னவென்றால், ஒரு தயாரிப்பு இல்லை என்றால் அந்த மனிதனை சந்திக்கவே மாட்டார், அந்த இடத்தில் பிரசங்கம் வைக்கவே மாட்டார். இதுதான் அந்தோனியாருக்கு உகந்த அந்த வாழ்க்கை நெறிமுறைகளாக இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு சாம்பார் வைக்க போறீங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த சாம்பார்ல என்ன போடுறோங்கிறது சிந்தனை இருக்க வேண்டும். சாம்பார் வைக்க போறோம்னு சொல்லிட்டு 1 கிலோ புளியை கரைச்சி ஊற்றணும்னா அது என்ன குழம்பு? ஆனா வெளியில நம்ம என்ன குழம்புன்னு சொல்லுவோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நம்முடைய மனதை, நம்முடைய மூளையை சாம்பார் வைக்கிறோம்னு சில புளிக்குழம்பு வச்சோம் அப்படின்னா குழம்பு புளிக்குழம்பா தான் இருக்கும், அது சாம்பாரா இருக்காது. எனவே அன்பிற்கினியவளே, அந்தோனியார் 2வது தப்பறை கொள்கைகளையும் உடைக்கிறார். என்ன காரணம் என்றால், முதல் இது ஆண்டவருமே நம்பிக்கை வச்சுக்க, நீ என்ன வேணாலும் தவறு பண்ணிக்க, ஆண்டவர் மன்னிச்சிருவார். இது முதல். இது 2வது இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு மனிதனை மட்டும்தான் நீங்க பார்க்க வேண்டும் ஒழிய இறைவனாக அவரை பார்க்க கூடாது என்று 2வது தப்பறை கொள்கைக்கு தான் அந்தோனியார் அடி அடி என்று அடிக்கிறார். இரும்பு போல உள்ள அந்த மனங்களை உடைக்கிறார், தன்னுடைய இறைவார்த்தை என்ற சம்பட்டியால் அடிக்கிறார். அதனால்தான் அவர்கள் அனைவருமே அந்தோனியாரை கொஞ்சம் நடுங்குவார்கள். அந்தோனியார் வந்தார்னா திருவிழியத்துடைய பின்புலத்தை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ போட போதுதான் அவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். அன்னை மரியாளை குறித்து அவர் வைத்த பிரசங்கம் மிகவும் மிகவும் நுணுக்கமான ஒரு பிரசங்கம். ஏனென்றால் நாம் இன்று சொல்லக்கூடிய அன்னை மரியாளை அன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, இன்னைக்கும் அவரை ஏற்க மறுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க உண்மையிலே எல்லாரும் திருவிழியத்தை முல்லா படிச்சிருக்கிறீங்களா? யாரும் படிக்கல அப்படித்தானே? யாராவது சபைக்காரங்க உங்களை கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா நீங்கள்லாம் சிலை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே? அப்போ உடனே என்ன சொல்லுவீங்க? ஆமாம், இவன் சொல்லுவோம் சரித்தேன், சரி இங்கிட்டு ஒரு காலை வச்சிருவான். இது எப்படி தெரியுமா இருக்கு? மெக்கேல் ஆண்டவருக்கும் ஒரு நொச்சு, அவர் காலில் இருக்கிற சாத்தானுக்கும் ஒரு நொச்சு. கேட்டால் என்ன சொல்லுவான்? செத்து போனா நான் மெக்கேலாண்டர் கூட்டி போனால் சொர்க்கத்துக்கு போய்க்கிறேன், இல்லாட்டினா சாத்தான்கிட்ட போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பக்கம் காலை வச்சுக்கிட்டு போக முடியாது. என்னதான் வீட்டில் 2 கார் இருந்தாலும் ஒரு காரில் தான் உட்காந்து போகணும். நான் இல்லை 2 கார்லையும் நான் உட்காந்து போவேன்னு போனால் நேராக போஸ்ட் மார்க்கு என்னவாகும்? போய் சேர வேண்டியதுதான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய தெரிய வேண்டும். அன்னை மரியாளை பற்றி அவர் கொடுத்த அந்த பிரசங்கம் ஆழமான ஒரு பிரசங்கம். என்ன கொடுக்கிறார் என்றால், அவங்க சபைக்காரங்களை பார்த்து தான் சொல்றார், நீங்கள் எண்ணுவது போல அன்னை மரியாளை நாங்கள் வழிபடவில்லை, வணங்குகிறோம். தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நாம் அன்னை மரியாளை ஒருபோதும் வழிபட மாட்டோம், வணங்குகிறோம். சிறப்பு வணக்கம் அன்னை மரியாளுக்கு மட்டும்தான். புனிதர்களாகிய அந்தோனியாரோ மற்ற எல்லா புனிதர்களுக்குமோ நாம் செலுத்துவது வெறும் வணக்கம் மட்டும்தான், நினைவு மட்டும்தான். ஆனால் வழிபடுவது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அதைத்தான் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட வேண்டும். எனவே நாம் வழிபடக்கூடியது இறைவனை மட்டும்தான், வணங்கக்கூடியது சிறப்பு வணக்கமாக அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் நாம் கொடுக்கிறோம். எனவே அதனால்தான் நம்ம அன்னை மரியாதை பாடும்போது வணக்கம் 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 அம்மா அப்படின்னு பாடுவோம். அது போய் வழிபடுகிறோம் 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 அம்மா அப்படிலாம் கிடையாது. அது வணக்கம் என்பது வணக்கத்தோடு முடிந்துவிடும். அப்பொழுது சொல்லும்போது அந்தோனியார் சொல்லுகிறார், அழகா சொன்னார், அருள் நிறைந்த மரிய வாழ்க. எங்க அப்பத்தாவோ உங்க அப்பத்தாவோ ஒன்றும் சொல்லலை, அது சொன்னது வானதுதர், அது இறைவன் சொன்னார். தந்தையாகிய இறைவன் இறங்கி வந்து சொன்னது அருள் நிறைந்த மரியே வாழ்க. காரணம் என்னன்னா, அந்த இடங்களில் அருளே இல்லாமல் இருளாக இருந்தது, அருளை கொண்டு வந்தது அன்னை மரியாள் மட்டும்தான் என்று சொல்லுகிறார். அந்த இடம் முழுவதும் இருளாக இருக்கும்போது ஒரே ஒரு பெண்மணியிடம் மட்டும் அருள் முழுமையாக இருக்கிறதே, அதை ஆண்டவர் பார்த்து மயங்கி விட்டார் என்று சொல்வார். அதனால் தான் ஆண்டவர் வானதூதர் வழியாக பேசுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க. பேசுனது யாரு? சொன்னது யாரு? வானதூதர். சொன்னது யாரு? அப்ப தந்தை சந்திச்சிட்டாரு, வானதூதர் சந்திச்சார். 2வது கவனிங்க, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு. இதை சொன்னது யாரு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, எலிசபெத் அம்மா. இதையும் ஏன் அப்பத்தாவோ ஓ அப்பத்தாவோ சொல்லல, மாறாக சொன்னது எலிசபெத் அம்மா என்பதை மறந்து விடாதே. எலிசபெத் அம்மா உள்ள நுழையும் போது என்ன சொல்றாங்க? என் ஆண்டவரின் தாய், உன் வயிற்றில் வளரும் குழந்தை தூயது சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, எலிசபெத் அம்மாவை சந்திக்கும் போது எலிசபெத் அம்மாளுக்குள் யார் வர்றா? முதல்ல தந்தை வந்துட்டார்,
ரெண்டாவது எலிசபெத் அம்மாளுக்குள்ள யார் வரா? பாருங்க, தந்தையும் வந்துட்டார். தூயாவே சொல்லுகிறார், வர்றவன் சாதாரணவன் கிடையாது. நீ வாட்டுக்க வந்தியா, சித்தி நல்லா இருக்கியா, அம்மா மரியா போய் கேட்கல, என்னம்மா நல்லா இருக்கீங்களா எலிசபெத் அம்மான்னு கேட்கல, இவங்களும் போய் நல்லா இருக்கியம்மான்னு கேட்கல. உள்ளே நுழையும் போதே தூயாவையார் ஆட்கொள்ளுகிறார். தூயாவையார் ஆட்கொள்ளி கேட்கப்படுகிற முதல் சொல், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்பதை எலிசபெத் அம்மாள் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் நாம் பார்க்கிறோம். இதை சொல்லிக் கொடுத்தது யார்? தூய ஆவியார் எலிசபெத் அம்மாள் வழியாக பேசுகிறார். இப்ப யாருக்கு பேசப்படுகிறது? வயிற்றுல யார் இருக்கா? இப்ப 3 பேருமே யாரை சந்திச்சிட்டாங்க? தந்தை சொல்லிட்டார், தூயாவியார் எலிசபெத் அம்மாளையும் வந்துட்டார், இயேசு எங்கே இருக்கிறார்? அப்ப 3 பேருமே யாரை சந்திச்சிட்டாங்க? இதுக்கு மேல என்ன சான்று வேணும்? இப்போ உங்க அம்மாவை நான் உட்கார்ந்துட்டு கழுவி ஊத்துனா நீங்க சும்மா போவீங்களா? வேண்டுதலுக்கு வச்சிருக்க விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து அடிக்க மாட்டியா? அதே மாதிரி இயேசுடைய அம்மாவை நீ இகழ்ந்து விட்டு நீ இயேசுவை நான் புகழ்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? அவரே என்ன சொல்றார்? இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி ஒப்படைத்து விட்டு செல்கிறார். அப்ப இதோ உன் தாய் என்றால் என்னுடைய சோக நேரத்திலும் துக்க நேரத்திலும் சந்தோஷ நேரத்திலும் எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் என்னுடைய தாய் அன்னை மரியாள் தான் உனக்கும் துணையாக இருப்பார். நல்லா கவனிங்களே, துக்கமான நேரத்தை சந்தோஷமாக மாற்றுவதில் அன்னை மரியாள் வல்லவர் என்று சொல்லுகிறார். முதலில் கானாவூர் திருமணத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வீடு துக்கமாக இருக்கிறது, அதை அப்படியே சந்தோஷமாக மாற்றுகிறார். உதவிக்கு யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த எலிசபெத் அம்மாளை துணை சென்று குழந்தை பெற்றெடுக்கும் வரை அவரோடு உதவி புரிந்தவர் அன்னை மரியாள். இயேசு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து சிலுவையிலே அறையப்படும் போது 4ஆம் ஸ்தலத்திலே சந்தித்து ஆறுதல் படுத்தி தேற்றி எழு ஓடு முட்டிக்கும் வரை போராடு என்று இயேசுவை ஊக்கப்படுத்தியவர் அன்னை மரியாள். இறுதி வரையிலும் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர் அன்னை மரியாள். இறுதியாக எனக்கு மட்டும் இப்பேற்பட்ட தாய் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம், உங்களுக்கும் இந்த தாயை தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உன் தாய் என்று நம்மிடம் ஒப்படைத்தவர் தான் அன்னை மரியா. அப்படிப்பட்ட அன்னை மரியாவிற்கு நீங்கள் கலங்கம் விதைவிப்பதில் என்ன நியாயம் என்று முதல் கேள்வியை பதுவை அந்தோணியார் கேட்கிறார். இப்ப நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு தாயை ஒருவன் இல்லை என்றும் இவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள் என்றும் இல்லை இவளைத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாள் என்று ஒருவர் சொல்லும் போது நம்முடைய உள்ளம் குத்த வேணாமா, நம்முடைய உள்ளம் பதற வேணாமா என்று அவர் கேட்ட அந்த முதல் கேள்வி மிகவும் ஆழமானது. அந்த இடத்திலேயே சம்மட்டியால் சபைக்காரர்களுக்கு ஒரு அடி அடிக்கிறார். இன்னைக்கு கூறுகட்ட மாடு 6 கட்டு புல்லு தின்னுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். எவ்வளவு பெரிய இழிச்சா வாங்கி நம்ம அப்படின்னா, இந்த கருநாள் சொல்லுமா தவக்காலம். நீங்க யார் வீட்டில் கல்யாணம் வச்சிருப்பீங்க? கருநாள் ஏதாவது வைப்போமா? சபைக்காரங்களை கவனிச்சிருக்கிறீங்களா? கருநாள் என்ன வைப்பாங்க? பத்திரிகை கொடுத்தோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? என் தங்கச்சி பாத உறவு விட்டு போகும்ல, விட்டு போட்டோம். அப்படிப்பட்ட கர்ம உறவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு உங்கள்ட்ட யார் சொன்னது? அங்கே போயிட்டு இதுக்கு பேர் தான் மைக்கேலாண்டவருக்கு ஒரு நொச்சு, சாத்தானுக்கு ஒரு நொச்சு. இங்கேதான் இங்கேயும் போய் நான் உறவை வளர்க்கிறேன் ஃபாதர். நீங்க உங்க வீட்டுக்கு உங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், உங்க நோன்பு நாளில் நீங்க கூப்பிட்டு முடிச்சிருங்க, கூப்பிடுங்க நீங்க. அப்போ உறவு இல்லைக்கா, எங்க கோட்பாடுபடி எங்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் ஆவியார்கள் நிபர் பெற்றிருக்கிறார், நான் இட்லி சட்டிக்குள் அமர்ந்திருப்பதனால் நான் ஒழுங்காக அவிய வேண்டும், இல்லை என்றால் பாதியில் அவிந்தேன் என்றால் என்னை அவர் ஆக்கிரமித்து விடுவார், என்னை அப்படியே பதற விடுவார், நாங்கள் நரகத்திற்கு சென்று விடுவோம். கரும முடிச்சவங்க இவங்களை அண்டாவில் போட்டு அவிச்சாலும் திருந்த மாட்டாங்க. நம்ம ஏன் இவ்வளவு தூரத்திற்கு அவர்களை நினைத்து பதற வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. நீங்க கூப்பிடுங்க, நீங்க உறவை வளர்க்க போகிறீர்கள் என்ற பெயரில் இயேசுவோடு உள்ள உறவை முறித்து செல்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒன்று நீங்க சொல்லுங்க, இதாங்க எங்களுடைய மத கோட்பாடு, இந்த 40 நாட்கள் நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். எந்த விழாக்களோ எந்த மகிழ்ச்சியான நேரங்களோ எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரோடு இணைந்திருக்க ஒவ்வொரு நேரமும் எனக்கு மகிழ்ச்சியான நேரம். மொய்யி தாரேன் வச்சுக்கோங்க, தயவு செய்து எங்களை தொந்தரவு செய்ய. யாராவது உண்மையான கிறிஸ்தவன் சொல்லியிருக்கன்னு பார்ப்போமே. சேலை எடுத்து வச்சாச்சு ஃபாதர், வேட்டி சட்டை எடுத்து வச்சாச்சு, நாங்களும் போகணும்ல, இல்லைன்னா நாளைக்கு அவங்க பேச மாட்டாங்கல்ல, பேசுறதுன்னா போட்டுமே, உள்ள போய் பாருங்களே என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்படித்தான் ஒரு அம்மா என்னட்டையும் வாக்கிய தகராறு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாதர் இறப்பு வீட்டுக்கு மந்திரிக்க போயிருந்தேன்,
அப்போ அவங்க சொந்தக்காரங்க சபைக்காரங்க கொஞ்சம் இருந்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு 20 பேர். அப்போ நான் உள்ளே போகிறேன், வாங்க வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் வேண்டுங்க ஃபாதர், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வேண்டிடுவோம் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ நான் போய் வேண்டிட்டு வர்றேன், அப்படி பையன் வந்தேன். ஃபாதர், நாங்கள்லாம் ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு போகிறவங்க, நீங்கள்லாம் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே, ஏமா? நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நேர சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னா. லூசு, நாங்கள் இப்போ இருக்கிறதே சொர்க்கம்தான். நீ இறந்தா சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்கிற, நான் இருக்கும்போதே சொர்க்கத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறேன், ஏன் உன்னால் ஏற்றுக்கிற முடியவில்லை என்று கப் சூப் ஆயிடுச்சு. இப்போ சிலை வழிபாடு என்று சொல்லப்படுது. இங்கே எதுவுமே சிலை கிடையாது, அது வழிபாடு கிடையாது. சிலைகளை நாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நான் வீட்டில் இட்லி எப்படி இருக்குன்னு உங்கள் சின்ன பிள்ளைகிட்ட சொன்னோம்னா எப்படி சொல்லுவீங்க? ஒரு கரண்டிப்பா, அந்த மாவு எடுத்து ஒரு குழியில் ஊற்றணும்னா அது இட்லி, அது சப்பட்டையாக ஊற்றணும்னா தோசை. இதே ஒரு மாவு எடுத்து அதை தோசைக்கல்லில் எண்ணெய் இல்லாமல் போட்டோம்னா அது சப்பாத்தி, எண்ணெயை போட்டு உள்ளே போட்டோம்னா அது பேர். இப்படி விளக்கமாக சொன்னால் தானே அவன் என்ன பண்ணுவான்? இப்போ நம்ம இது ஒரு வழி. எனக்கு இப்போ பாம்பன் போகணுன்னு ஒரு கல் தடை இருக்குது, அதில் பாம்பன் 41 கிலோமீட்டர் சொன்னபோது தான் நான் சரியாக பாம்பனுக்கு இத்தனை கிலோமீட்டருக்குன்னு போகிறேன். என்னையும் ஆண்டவரை அடைவதற்கு அந்தோனியார் ஒரு வழி. இவருடைய வழி என்ன? இவருடைய வாழ்வு என்ன? இவர் என்ன நெறிமுறைகளை பின்பற்றினார்? அந்த நெறிமுறைகள் இப்படி நான் வாழ்வதற்கு ஏன் எனக்கு தடையாக இருக்கிறது? நானும் ஆண்டவரை நோக்கி முன்னோக்கி செல்ல எனக்கு ஏன் இதை முயற்சி செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். இரண்டாவது சபைக்காரர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அதை நம்ம வாசிப்போம். இயேசுவை பெற்றெடுக்கும் வரை இருவரும் என்ன பண்ணல? கூடி. பிரச்சனை என்னன்னா, மனித சிந்தனை கேடுகட்ட சிந்தனை. கூடி வாழ்தல் என்றால் கணவன் மனைவி இணைந்திருப்பதையே பேசக்கூடிய ஒரு சிந்தனை. இவர்கள் கூடி வாழ்ந்ததனால் தான் இங்கு கூடி வாழ முடியும். யாரோடு? கடவுளோடு இருவரும் கூடி வாழ்ந்தாச்சு, இனிமேல் அவர்களால் கூடி வாழ முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை சபைக்காரன். அப்போ திருப்பி சொல்லிட்டே இருந்தார், இல்லை, மரியாவிற்கு மேலும் பிள்ளைகள் உண்டு, இயேசுவுக்கு சகோதரர்கள் உண்டு, சூசேப்பிற்கு குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னார். இந்தா நிப்பாட்டு, நான் தொட்டப்பா கிடையாது, நான் கல்யாணத்துக்கு போகவும் இல்லை, நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கவும் இல்லை. இப்ப கூடி வாழ்ந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லி எனக்கு. சூசேப்பர் யாரு? கணவர். மரியா யாரு? இப்ப 2 பேரும் கூடி வாழ்ந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? ஓ அடுப்பு ஏன்டா வேகுது சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இப்ப கூடி வாழ்ந்தா என்ன பிரச்சனை சொல்லுங்க. கூடி வந்தால் கோடி நன்றி. இப்ப அதுக்கு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே பேத்தான்னு முழிக்கிறாப்புல. இல்லை, கடவுளால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி? ஏன்னடே, எங்க ஊர்ல ஒரு தம்பதியினருக்கு ஊனமுற்ற ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காக கணவனும் மனைவியும் அமர்ந்து இனிமேல் நமக்கு குழந்தை வேண்டாம் என திட்டமிட்டு இதோடு கணவன் மனைவியாக வாழ்வதை நிறுத்திவிட்டு பெற்றோராக வாழ்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு பெற்றோராக வாழ்கிறார்கள். இப்ப ஒரு சாதாரண ஒரு தம்பதியினருக்கு இப்படிப்பட்ட தியாக உணர்வு வரும்போது, உன்னதரான ஆண்டவரை பெற்றெடுத்த யோசேப்புக்கும் மரியாவுக்கும் இப்படிப்பட்ட உணர்வு வந்திருக்காது என நீ எப்படி கூறலாம் என்பது எனக்கு விளக்கம் சொல்லு என்று சொன்னேன். அவனுக்கு அவ்வளவுதான், மூஞ்சில அசடு வழி ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பிட்டான். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான், திருவுளியத்தை புரிந்து கொள்ளவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் இல்லை. நீங்கள் கத்தோலிக்க திருவுளியத்தை எடுத்து ஒரு சபைக்காருடைய வீட்டை தட்டி, எங்க இப்ப வாங்க பேசுவோம், நான் ஆண்டவரை பற்றி அன்னை மரியாதை பற்றி உங்கள்ட்ட ஆழமாக பேச இருக்கிறேன், பேசிருங்க. அப்போ உறவை வழங்க பார்ப்போம். கருநாளில் போய் எவெல்லாம் கரிமீன் திங்கிறானோ அந்த வீட்டில், உன் வீட்டில் தின்னா கூட ஆண்டவர் ஒரு நேரத்தில் பாவ செய்யணும்னா மன்னிச்சுக்கிடுவார். எவெல்லாம் சபை வீட்டில் போய் கரிமீன் திங்கிறானோ சாத்தான் வீட்டில் உட்கார்ந்து குரங்கு வாழை சப்பிக்கிட்டு இருக்கவனுக்கு சமம் என்பதை அந்தோனியார் ஆழமாக சொல்லி முடிக்கிறார். நாம் அந்தோனியாரை வெறுமனே வாயாரவும் கையாரவும் காலாரவும் வணங்குகிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. மாறாக மனதார வாழ்த்த வேண்டும், மனதார வழிபட வேண்டும் என்பதுதான் அந்தோனியார் ஆண்டவரை செய்த முறை. நான் மனதார ஆண்டவரை வழிபடுகிறேனா, இல்லை சும்மா வாயால ஆண்டவரே ஆண்டவரே சொல்லிட்டு வீட்டில் போய் மற்றவங்களை சாத்தானே பேயே நாயே குரங்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கனா என்பதையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏனோ ஒரு குருட்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து மரிப்பவர்களுக்கு சமமாக போய்விடும் என்று அந்தோனியார் ஆழமாக கூறுகிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, சற்று ஆழமாக சிந்திப்போம். ஜெபம் என்பது என்ன என்றால், பிறருடைய தேவைகளை அறிந்து செய்யக்கூடியதுதான் ஜெபம்.
நான் எனக்கு மட்டும்தான் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னென்னா டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்பார். படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து ப்ரேயர் பண்ணுவார். அடுத்த நாள் படித்து முடிப்பார், நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சு ப்ரேயர் பண்ணுவார். அந்த பேப்பரை ஒருத்தன் ஒரு சின்ன பையன் எடுத்துட்டான், அடின்னு அடித்து விரட்டுறார். அப்போ சொல்கிறார் அவர், என்ன ஏன் இப்படி அடிக்கிறீங்க கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் நியூஸ் பேப்பரை படிப்பேன், அதில் உள்ள துக்ககரமான செய்திகளை அனைத்தையும் நினைத்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன் என்று சொன்னார். நான் உடனே சொன்னேன், பழைய பேப்பர்லாம் என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அது எடைக்கு போட்டுருவேன். தயவுசெய்து அந்த எடைக்கு போடும்போது மேலே நீங்களே ஏறி உட்காந்துக்குங்க, உங்களையும் எடைக்கு போட்டு வித்துறட்டும். ஏன்னா செய்தி பேப்பர் தாளை படித்து தான் நான் இறைவனை வேண்டுவேன் என்றால் அக்கம் பக்கத்தாரிடம் நீ எப்பொழுது பேசுவேன்? உன் அருகில் இருப்பவனுடைய கஷ்டங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் செய்தித்தாள் வருகிற கஷ்டங்களை மட்டும் நான் தெரிந்து கொண்டு இறைவனை புகழ்வேன், கைதட்டி ஆராதிப்பேன், அல்லேலூயா ஹோ ஹோ ஹம் ஹோ அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குருட்டு நம்பிக்கைகளாக இருக்கப்படுகிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் எப்பொழுது தாயின் கருப்பையில் உருவாகும் முன்பே ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்றால் அப்பொழுதே உங்களையும் என்னையும் இரட்சிப்பு அடைய செய்து விட்டார். இங்கு பிறந்தது நாம் பாவிகளாக இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிறக்கும் போது பாவிகளாக இருக்கலாம், இறக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இறக்க வேண்டும் என்பது சொல்லி அந்த மறையுரையை அந்தோனியார் முடிக்கிறார். எனவே அன்பிற்கினியவளே, நாமும் பிறக்கும் போது எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அல்ல, இறக்கும் போது நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய் என்று சொல்ல அந்த வார்த்தை பழைய ஏற்பாடு. மனிதனே நீ மண்ணாக இல்லை, நீ விண்ணுக்கு உரியவன் என்று சுட்டி காட்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக் கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் மண்ணுக்குள் செல்கிறான் என்பது உண்மை. 2000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு பின்னால் மனிதன் விண்ணுக்கு செல்கிறான் என்பது உண்மை. நாம் மண்ணுக்குரியவர்களா இல்லை விண்ணுக்குரியவர்களா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். விண்ணுக்கு செல்ல அந்தோனியனுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் நமக்கு தேவை என்ற ஆழமான சிந்திப்பு கொண்டு செல்வோம். அன்னை மரியாள் ஒருபோதும் சொல்லவில்லை, என்னை வழிபடுங்கள், என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லவில்லை. காணா ஒரு திருமணத்தில் கூட அந்த கற்சாடிகளையும் சீடர்களையும் பார்த்து, அந்த அடிமைகளையும் பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். எனவே இன்றும் அன்னை மரியாள் ஒருபோதும் என்னை வழிபடுங்கள், என்னை மட்டும் வழிபடுங்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று முடிக்கிறார். நாமும் அவர் நமக்கு சொல்வதை செய்ய அந்தோனியாருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் சால சிறந்தது என்பதை நாம் ஆழமாக கருத்தில் கொண்டு விண்ணை நோக்கி புறப்படுவோம். இறைவன் நம்முடைய மென்மேலும் உயர்த்துவார். ஆமென்.